சேனல் சாரா கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ தான் போட போகிறோம். இதுதான் க்ரீன் ஹவுஸ் பார்பிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பூந்தமல்லி ஹை ரோடில் வந்து இருக்குது. அது வந்து பியூர்லி வெஜ் பார்பிக்யூ நேஷன் மாதிரி சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக போயிருந்தோம். எஸ், ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் அங்கே தான். ஓகே, அதெல்லாம் எனக்கு தெரியல. நாங்கள் வந்து ஒரு அவுட்டிங் போகலாம், ரொம்ப ஒரு 5 மாதமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டோன்றதுனால அவுட்டிங் போகலான்ட்டு போனோம். கஷ்டப்பட்டு தான் போகணும். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து ஒரு சூப்பரான பஃபே தான். இங்கே வச்சுருக்கிறது வந்து உங்களுக்கு சாஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாஸ் அதுதான் அங்கே வச்சுருக்காங்க. வந்து சூப்பராக சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் ஏம்பியன்ஸு கூட வந்து ரொம்ப அழகாக இருக்குது. வீக்லி வந்து மெனு மாறும், தெரியுமா உனக்கு? அது தெரியாது. ஆமாம். ஸோ முன்னாடியே வந்து உங்களுக்கு சைட்லேயே கொடுத்துருவாங்க இந்த வீக்குக்கு என்ன மெனு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ அட்வான்ஸாக இருக்கு. ஆமாம், அதுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் போகலாம். போன வாட்டி நான் ராகவ் கூப்பிட்டுட்டு வர வழியில் தான் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மேங்கோ மந்த்துன்னு சொல்லிட்டு மே மந்த்து போட்டிருந்தான். நாங்கள் போனது என்னமோ ஜூன் மந்தில் தான். அங்கே வந்து மேங்கோ ஃபன்னுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தான். வந்த உடனே வந்து உங்களுக்கு சூப் வந்து ஆப்ஷன் கொடுக்குறான். அப்புறம் ஸ்டார்டர்ஸ் வந்து நம்ம கேட்டது ஸ்டார்டர்ஸு ப்ளஸ்ஸு தோசை, பானிபூரி, பேல்பூரி, அப்புறம் வந்து சாட் ஐட்டம்ஸ், ஜென்ரல் சாட் ஐட்டம்ஸு நல்லா கொடுக்குறான். சர்வ் பண்ணுறான். ஸ்டார்டர்ஸு சூப்பு மட்டும் சர்வ் பண்ணுறான். நானும் ரோட்டி எல்லாம் உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. நிறைய பேர் ரிசர்வ் பண்ணின்னு போயிட்டோம் ஆல்ரெடி. ஆமாம். ஸோ எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு டைமிங் இருக்குது, டைமிங்கை பார்த்துட்டு போங்க. 3 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 4 மணிக்கு ரெஸ்டாரண்ட்டே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் 7 o'clock தான் வரும். இதுலேயும் ஜொமேட்டோலேயும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இது ஆப்ஷன்ஸ் பார்பிக்யூன்னா இந்த சாலட்ஸு. நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சாலடு. உனக்குமா? எனக்கு வந்து நானே பிடிச்சதெல்லாம் தான் எடுத்திருந்தேன். ஆனால் எனக்கு என்னமோ சில ஐட்டம்ஸ் எல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேனோன்னு. ஏன்னா புஃபேனால என்னால் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணான்னு எனக்கு தெரியல. ஆனால் நல்லா இருந்தது பாருங்க. லைவ் தோசை, லைவ் சாட்டு எல்லாமே வந்து நல்லா இருந்தது. இது வந்து பம்கின் பாலக்கு, அதான் பம்கின் சூப், அது பாலக் சூப். இது பாலக். ஸோ இதில் வந்து பார்பிக்யூ கொடுப்பாங்க. இதெல்லாம் பஃபேல வச்சிருக்கிற ஐட்டம்ஸ். இதில் சாலட்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கர்ட் ரைஸும் நல்லா இருந்தது. நீ சாப்பிடல கர்ட் ரைஸ்? ஆமா, இதெல்லாம் தான் பஃபே. நீங்க வந்து இதை பார்த்துட்டு போகலாம், மெனுவை பார்த்துட்டு போகலாம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஹைஜீனாவும் இருந்தது. டேஸ்ட் வைஸும் வந்து இட்ஸ் குட். ஆமா, நம்மள மாதிரி தான் நம்ம பண்றதுன்னா என்ன, வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருந்தது. சில ஆலு சாட், இந்த சாட் எஸ்பெஷலி ரொம்ப டேஸ்டா இருந்தது. அண்ட் கார்ன், கிறிஸ்பி கார்ன் கூட நல்லா இருந்தது. இது நம்பர் ஆஃப் டைம்ஸ் கூட கொண்டு வந்து வைக்கிறா, கொண்டு வாங்கன்னா கொண்டு வரா. ஆமா, இது சாட் எல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ. அது ஆஸ் யூஷுவல் பஃபேல எவ்வளோ ஃப்ரீயோ அதுதான். நல்லா நிறைய சாப்பிட்ணுன்னா போகலாம். நாங்கள் இன்ஃபேக்ட் காத்தாலேருந்து ஒன்றும் சாப்பிடாத போனோம். அப்போ கூட நம்ம வந்து ஏதோ மிஸ் பண்ணிட்ட மாதிரியே இருக்குது எனக்கு. ஏன்னா பட் ரொம்ப காசுன்னு சொல்ல முடியாதுமா. பாட்டி வீடை விட பரவாயில்ல. ஆமாம், பாட்டி வீடு கம்பேர் பண்ணால் இது வந்து டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்தது. உனக்கு வந்து ரேட் வைஸும் நல்லா, ரேட் வைஸும் நாமினல். எஸ், வெளில போனா ஒரு 7 பேருக்கு எவ்வளவு ஆகுமோ அவ்வளவுதான் ஆச்சு. உங்களுக்கு நிறைய அன்லிமிட்டெட், எவ்வளவு வேணா சாப்பிடலாம். ஆமா, நன்னா. இது வந்து அங்கங்க தோசை கூட சூப்பரா இருந்தது பேபி. ஆமா, தோசை நன்னா இருந்தது. அதுக்கு சாம்பார், சட்னி. அப்புறம் வந்து தோசையில வேற ஏதோ ஒரு தோசை சொன்னாரா, கைமா தோசை. அதுவும் பண்ணான். நான் என்ன பண்ணேன், வாங்கிட்டு வாடான்ட்டு சாப்பிட முடியல. எல்லாம் எனக்கு தள்ளிட்டாங்க. தாத்தா எல்லாம் 1 ரூபா, அதுக்கப்புறம் எனக்கு தள்ளிட்டாங்க. தாத்தாக்கு வாங்கிட்டாடா. அவரெல்லாம் ஐயோ வேண்டாம், எனக்கு வேண்டான்னு. சரி குடுறான்னு 2 ரூபா சாப்பிட்டோன்னு வயிறு ரொம்பிடுது. ஆமா, பட் யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் வெஜிடேரியன் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா இது எனக்கு தெரிஞ்ச நல்ல ஆப்ஷன். எங்களுக்கெல்லாம் வந்து பிடிச்சிருந்தது. டேஸ்டும் நல்லா இருந்தது. அதாம்மா, எல்லாமே ஸ்டாண்டர்டு. அப்புறம் இது சான்ஸே இல்லை. அப்புறம் இந்த ரோலர் ஐஸ்கிரீம், இது பேரு. ஸோ ரோலர்ஸ் என்ன வேணுமோ அந்த ஐஸ்கிரீமை இது பண்ணிட்டு ஸ்மாஷ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இதெல்லாம் அப்ராட்ல கிடைக்கும். ஆமா, டாப்பிங்ஸ்ல வந்து போட்டுட்டு நல்லா வந்து வச்சிருந்தான். நீங்க உங்களுக்கும் வேணும்னா நீங்க வந்து இதை ட்ரை பண்ணலாம், நம்பி ட்ரை பண்ணலாம்.
வர்த்துமா ஒர்த் ஃபார் மணி. ஏன்னா யங் ஓல்ட் பீப்புள் எல்லாம் போனால் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறோம். பட் இட்ஸ் ஒரு மெமரபிளாக இருந்தது. நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டா கூட ஒரு பார்த்தோம், நம்ம என்ஜாய் பண்ணோன்றதுக்கோசரமானாலும் போகலாம். நான் போனப்போ நிறைய ஓல்ட் பீப்புள் லைக் அஸ் வந்திருந்தான். எல்லாம் யூஎஸ் ரிட்டர்ன் எல்லாமே வந்து ட்ரீட் கொடுக்குற இடம். நம்ம சாப்பிடணும்னு போகக்கூடாது, ஒரு சேஞ்சுன்னு போகணும். ஆமா. நம்ம எல்லாம் ஐயோ இவ்வளவு வேஸ்ட் ஆச்சு எல்லாம் யோசிக்கவே கூடாது. அப்புறம் இது பான் ஷாட் சூப்பரா இருந்தது. ஸோ இதெல்லாம் ஸ்னாப்ஸ். தேங்க்